நீங்க வந்து 2009 இருந்து நீங்க வருகிற அனைத்து கால்ஃபரையும் நீங்க பாருங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல உள்ள கால்ஃபரை பூரா நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. அதுல வந்து 50% மேலாக அருந்தியர்கள் போறாங்க. 50% மேல 219 எஸ்சி போனாங்கன்னா 250 எஸ்சியே உள்ளார போறாங்க போஸ்டிங். அப்ப எஸ்சியை விட கூடுதலா எஸ்சியை உள்ளார போறாங்க. அப்ப இந்த எதனால இந்த தவறுகள் நடக்குது? அப்ப இது 2009 இதை பற்றியான கேள்வி எழுப்பக்கூடிய வாய்ப்பு நம்ம கிட்ட இல்லாம போச்சு. 2009 இது போன்ற கூட்டங்களே நடத்த முடியல. 2009 நம்ம சமூக தலைவர்களும் மற்ற ஆர்வலர்களும் ஒரு குறைந்தது ஒரு 4-5 பேர்கள் தான் வேலை செஞ்சாங்க. பலர் தரப்புல கடுமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப அக்ரெசிவா அதை ஃபைட் பண்ணாங்க. ஆனா பறையர் தரப்புல அப்படியான ஃபைட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. விடுதிகளுக்கு போனா மாணவர்களே நம்மளை மதிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு மோசமான நிலை தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு பரவாயில்ல, ஓரளவு தேவலான்ற மாதிரி இருக்கு. ஆனா இது பத்தியான புரிதலை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? அப்புறம் அவன் அறிஞர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து சரி, ரைட்டு, சரிதான். எதன் அடிப்படையில் கொடுத்த நீங்க? ஏதாவது புள்ளி விவரங்கள் இருக்கா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. 76 சாதிகள்ல எது டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டியோ அதற்கு கொடுக்கலான்னு தான் உச்ச நீதிமன்றம் சொல்றான். நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கே வந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் என்ன சொல்றா, நீங்க 76 சாதி இருக்கலப்பா, அதை நீங்க வந்து பட்டியல் எடுக்கப்பா. இதுல யாரு அதிக அரசு ஊழியர்கள் இருக்காங்க அல்லது மற்ற துறைகள்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்க டிஃபென்ஸ்ல போயிருக்காங்களா, மற்ற இதுல போயிருக்காங்களா, இப்படியான புள்ளிவங்கள்லாம் தரவுகள்லாம் எடுங்க. எடுத்துட்டு இதுல எது டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டியா இருக்கும் அதற்கு நீங்க கொடுக்கலாம், ஒதுக்கீடு கொடுக்கலான்றாங்க. அப்படி கொடுக்கும்போது சொல்றான், நீங்க முன்னுரிமைன்றத பயன்படுத்தக்கூடாதுன்றான். முன்னுரிமை கொடுக்கறது வந்து அரசியல் ரீதியாக நீங்க ஒரு சமூகத்துக்கு சாதகமா செய்யற முடிவு அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க எப்படி கொடுத்திருக்காங்க? அதற்கு எதிராக தான் கொடுத்திருக்காங்க. முன்னுரிமை கொடுத்திருக்காங்களே, அறிஞர்கள் வந்து 3 இடங்கள்ல முன்னுரிமை வாங்குறாங்க. ஒன்று எஸ்சிஏ ரோஸ்டர்ல வாங்குறாங்க, 2வது இடத்துல வாங்குறாங்க. அதற்கு பிறகு எஸ்சில எஸ்சிஏ வாங்குறாங்க 2 இடங்கள். 3வது பின்னடைவு காணிப்பணி இடங்கள்லயும் அவங்க வாங்குறாங்க. 3 இடத்துல வாங்குறாங்க. இப்போ 3 இடத்துல ஒரு சமூகத்துக்கு நீ கொடுத்தினா மற்ற பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு என்ன இது எந்த விதத்துல சமூக நீதியா அமைது? அப்போ தொடர்ச்சியா வந்து ஒரு சமூகத்துடைய பின்னடைவு கடந்த 15 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்க, பெரும்பாலான பறையர்களும் ஆயுதலாளர்கள் தேவேந்திர குல மக்கள் வந்து வேலை வாய்ப்புல குறைஞ்சிருக்காங்க. வேலைவாய்ப்புல தொடர்ந்து குறைஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு பேராசிரியர் பணி திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துக்கு அறிவிக்கிறான்னு வச்சுங்களா, மறுபடியும் எப்ப பேராசிரியர் பணி அறிவிப்பான்? 15 ஆண்டு, கிட்டத்தட்ட 10 ஆண்டு ஆகும். ஒரு பேராசிரியர் பணியிட காலி ஆகுதுன்னா அது எப்ப அறிவிப்பான்? இதுல என்ன ஒரு கொடூரம் நடந்திருக்குன்னு கேட்டா, 2009க்கு பிறகுதான் உள்ளொதுக்கீடு சட்டம். ஆனா 2008 ரிட்டையர்ட் ஆனால ஒருத்தவன் ஒரு துறையில ரிட்டையர்ட் ஆயிட்டானா அவனுக்கு இந்த இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ண, இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. 2000க்கு பிறகுதான் இந்த அமெண்ட்மென்ட் ஆயிருக்கு. ஆனா காலி பணியிட 2008ல ஆயிருக்கு. ஆனா 2008ல ஆயிருக்குன்னா அவன் எதைதான் பயன்படுத்தான், ஃபாலோ பண்றான்? இந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்றான். உள்ளொதுக்கீடு சட்டத்தை தான் ஃபாலோ பண்றான். ஆக்சுவலா அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. இது போன்ற பெருவாரியான காலி பணியிடங்களையும் பெருவாரியான இடங்களையும் தொடர்ச்சியா வந்து பறிச்சிருக்காங்க அரசு. இப்போ இது